பொய்யானாவை பொழந்த தருணம் விஜய் சேதுபதி நார் நாளா கிழிக்கிறாப்ல. அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த விமன் கார்டு தூக்க போறேன், உங்களுக்கு நீங்க தான் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு விக்ரம் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்களாம். இப்ப யாரு எக்ஸ்போஸ் ஆனது? பொய்யானாவும் ரம்யாவும் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதி இந்த 2வது ப்ரோமோல அவங்கள போட்டு சர்க்காசமா போட்டு கலாச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அழுகுறாங்க. சிறிய அழுகையுடன் சிறிய இளைவிடன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு. அதை நடந்து போறாப்ல. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நான் பார்த்திருந்தேன். ஆனா வந்து அந்த ப்ரோமோல ஒரு க்ளூ கொடுத்திருந்தாப்ல, பக்கெட் எடுத்து நடுவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, செகண்ட் ப்ரோமோ எதை பத்தி இன்னைக்கு பண்ண போறாங்க, இன்னைக்கு வந்து யாருக்கு அடி விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது எஃப்ஜேவா, இல்ல வந்து இவங்கள வியானாவை இன்னைக்கு பொழக்க போறாங்களா, இல்ல யார் இன்னைக்கு வந்து பொழக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ரோஸ்டே வந்து பொய்யானா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி செகண்ட் ப்ரோமோல அதை வந்து ஃபுல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க அப்படியே பாருங்களேன். அதாவது அந்த இடத்துல இருந்து விக்ரம் வந்து எழுப்பணும்ன்றதுக்காண்டி ரம்யாவும் பார்வதியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க ரம்யா சொன்ன உடனே கேப்டன் சொல்றாரு அப்படின்றத எதுவுமே கேட்காம, அது ஒரு விஷயத்துல தப்புதான். அவங்க என்ன சொன்னாலும் உள்ள இருந்து ஒரு பக்கெட் எடுத்து வந்து வெளியில வச்சிருக்க கூடாது. அந்த இடத்துல அவர் மேல தப்பு இல்லை. சரி, உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. இதுல சைட்ல ஒருத்தன் உள்ள கைய விட்டு பாத்தியான்னு சொன்னது யாரு சொன்னா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எவனும் சொன்ன மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது விக்ரம் மேல அந்த இடத்துல எந்த ஒரு தப்புமே கிடையவே கிடையாது. கேப்டன் சொன்னாங்க, அவர் போய் எடுத்துட்டு வந்து வச்சாரு. அதோட முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, இங்க வந்து டாஸ்க் இது படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து வெளியே போகும்போது திரும்பி வெளியில வந்து ஒரு டாஸ்க் நடக்கும். அதுக்காக வர்ற பிக் பாஸ் பேச மதிக்கன்னா மதிங்க, இல்லாட்டி சாவுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விக்ரம் வந்து விட்டுருப்பாரு. அது வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்கும். அதனால வினோத் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே எப்படியாச்சும் இவனை வறண்டெழுத்து நம்ம வந்து சிக்க வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யானா ஒரு பிளான போடுறாங்க. போட்டது மட்டும் இல்லாம வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறேன். இன்னும் வரவே மாட்டிக்கிறான். நேத்து எபிசோட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். டேய் பச்சையா தெரியுது அவனை ஏதோ நீ உங்களுக்கு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எங்கிட்ட எங்கிட்டோ கோத்து அப்படி இது பண்ணி இதுக்கு அப்படின்னு விமன் கார்டு வந்திருக்கும். விமன் கார்டா? விக்ரமுக்கு ஷாக்கு. நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்? எவனோ சொன்னாங்கிறாங்க, நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏதோ இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல கமுரும் சாண்ட்ராவும் எப்படா கேப் கிடைக்கும் உள்ள போர்லான்னு சொல்லிட்டு பொய்யானாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா செருப்படி விழுவுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த விதத்துல வந்து விக்ரம் மேல எந்த ஒரு தப்புமே கிடையவே கிடையாது. அவர் மத்தபடி வந்து விஜய் பார்வதி அகைன்ஸ்டா பண்றது அதெல்லாம் நம்ம தனியா வச்சிருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து பொய்யானா வந்து பொழக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் வந்து 100% உண்மை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ஒத்து ஊதுனது பாத்தீங்கன்னா ரம்யா. இப்போ வந்து உடம்பே சரியில்லாத மாதிரி, ஆமா சார், இல்ல சார், என்னமோ அப்படியே ரொம்ப அப்படியே பரிதாப நிலையில வந்து சோக மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க 2 பேருமே. இவ்வளவு நாள் வந்து ஒரு நடிப்பை போட்டாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் இப்ப எக்ஸ்போஸ் ஆகி பாத்தீங்கன்னா அப்படி நிக்கிறாங்க. ஏன்னா நம்மளும் பல நாளா பார்த்துட்டு இருக்கோம் இவங்களோட நாடகத்தை. இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து வெட்ட வெளிச்சமா போட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு குறும்படம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். வியானாவை பொறுத்தவரை எக்ஸ்போஸ் ஆனதை பார்க்கும்போது, ரம்யா எக்ஸ்போஸ் ஆனதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்ததா யாரு டார்கெட்ல இருப்பாங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.